இப்போது மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்கள் வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம். அவங்களுடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கண்டுபிடிச்சு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதில் ஓகே. இன்றைக்கி ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு, இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார், பிளாக் பஸ்டராக வரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்வீங்க. அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுக்கு, அண்ட் தென் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன். ஓகேயா? டக்குன்னு நீங்கள் பஞ்ச் அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும். உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத நிலைமையில இல்லை உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்போ? நானே இப்போ தான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு. ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்றேன். ஓகே, கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டா அவங்கள வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்ல இருந்து. ஆமா, சான்ஸே இல்லையா? இல்ல மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் சுதா மேம் மட்டும். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. I will take care of it. Thank you Shiva. Thank you so much as always. மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்போ முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஏமா அப்படி மாட்டி விடுற? எப்போதுமே மாட்டி விடுறது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? எனக்கு அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லை. நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு, அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப தங்கச்சி, சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். Alright, thank you very much. Of course உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு க்ரூ சொல்றாங்க. இன்னும் ஸ்டேஜ் ரெடியா இல்லையா? இல்ல, அதான் இன்னும் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நீங்களும் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ, இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோடைய முகத்தை நாங்க காமிக்கிறோம். இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ். ரவிகா அதான் சிவா சொல்லிட்டாப்லே, ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனால தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனால் ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா, ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையெல்லாம் வேற சொல்லியிருக்காரு. இவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப்.
ஸோ இன்னும் பெருசா வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா சொன்னீங்க. சோ லவ்லி டு ஹியர். தேங்க் யூ வெரி மச் கார்த்தி. காதுல 10 பேர் கத்துறாங்க, க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா. ஓகே, அவருக்கு தெரியும். இவரனுடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க. இவரை பார்த்தோன்னே நமக்கு வர்றது இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மைண்ட்ல என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதை தான் நான் சொல்ல முடியும். என்ன சார், கரெக்டு தானே சார்? எங்க டான் அவரு என்ன இன்னைக்கு மதராசியா கலக்கிட்டு இருக்காரு. ஓகே தானே? எல்லாமே எல்லாம் ஒரு படத்தோட ரெடியா இருக்காங்க. அப்படி பேங் ஆனா எல்லாமே லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது, கலக்க போகுது. சூப்பர் சூப்பர். நீங்க இப்ப உட்காருங்க, நல்ல இங்க ஒரு க்ளோஸ் அப் வைங்க. So we'll just go to Shraddha next. You're looking lovely today. Your wishes for Ravi Avarkal and the start of his new venture. In the side. Sorry. Well, I can look at him also. But Ravi sir, idu ungaloda modala production. I know your heart must be, like trembling. Ana, we will all do the best we can. In the padam or மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகட்டும்னு ஐ ரியலி விஷ் ஃபார் யூ. ஐம் ஆல்சோ ஸோ எக்ஸைட்டட் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் பர்ஃபார்மிங் வித் யூ. மை பெஸ்ட் விஷஸ். Thank you very very much. And அது மட்டும் இல்லாம மலேசியால இருந்து we've got some very special guests in the house. So sir, உங்களுடைய wishes for Ravi Mohan அவர்கள். I wish all the best to Ravi Mohan. And I must tell you, I must admit the fact, இவ்வளோ நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா ரவி மோகன் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லை. Being successful is easy. Anyone can become successful. But successful-ஆக இருந்து ஹம்பிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். That's the toughest. So that's I think that should be the success story of Ravi Mohan. Anybody can become successful. But being humble is the most toughest thing. And I must admit the fact that Ravi Mohan have succeeded. I wish him all the best. நானே இப்போதான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் சார். பக்கத்துல இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்றேன். ஓகே, கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டா அவங்கள வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்ல இருந்து. ஆமா, சான்ஸே இல்லையா? இல்ல மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் சுதா மேம் மட்டும். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. Thank you Shiva. Thank you so much as always.